அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் மீன் குழம்பு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்ச வெங்காயம், உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சைட் கேப்பில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்லா ஒரு பவுலில் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு அதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் காய வச்சதுக்கப்புறம் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு புளி நம்ம கரைசல் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் நல்லா ஊற்றி தண்ணி நமக்கு தேவையான அளவு ஊற்றி அதையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்மளோட மீனை எடுத்து அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழையை போட்டு தூவினிங்கன்னா டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிரும்.